ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நண்பர் ஒருத்தனுடைய ரேஷன் கார்டு திடீர்னு டீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அட்டை நிலை போய் பார்க்கும்போது முடக்கு அப்படின்னு காமிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன் மூலமா தான் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸு. அப்படி செக் பண்ணும்போது அட்டை நிலையில முடக்கு அப்படின்னு வந்துருச்சு. ரேஷன் கடையில போய் கேட்டதுக்கு ரேஷன் கார்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களால ரேஷன் பொருளும் வாங்க முடியல. இது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அத அப்படியே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இந்த தகவல நீங்க நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அது நெறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ புதுசா நீங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, அல்லது நீங்க ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கி ஒரு 4 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு அப்டின்னாலும், உங்களுடைய ரேஷன் கார்டு முடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ நீங்க மொபைல் ஆப் மூலமா அந்த ரேஷன் கார்ட ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க Play Store ஓப்பன் பண்ணிட்டு, அதில டிஎன்பிஇபிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்ப உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த ரேஷன் கார்ட நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, உங்க ரேஷன் கார்ட்ல லிங்க் ஆயிருக்க அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு கையில இருக்கணும். அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா மட்டும் தான் ரேஷன் கார்ட ஆக்டிவேட் பண்ண முடியும். இல்ல எனக்கு என்னுடைய ரேஷன் கார்ட்ல மொபைல் நம்பரே லிங்க் ஆகல, அல்லது லிங்க் ஆன மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு, அல்லது எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்னா, நீங்க நேரடியா அந்த டிஎன் அ டிஎஸ்ஓ ஆஃபீஸர கான்டாக்ட் பண்ணுங்க. தாலுக் சப்ளை ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க. தாலுகா ஆஃபீஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ ஒரு கேப்ச்சா குடுத்துருப்பாங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான போர்ட்டல் ஹோம் பேஜ் இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும் அந்த ஆப்ல. ஸோ இதில போயிட்டு ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல், புகார் பதிவுகள், பரிவர்த்தனைகள், உரிமம் இந்த மாரி வந்து நெறைய குடுத்துருப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோனே, இங்க பாருங்க, தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டோம். பட் நீங்க புதுசா வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, மேல ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் அப்படின்னு போட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் அட்டை குறியீட்டு எண் அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ ரத்து செய், அடுத்ததா செயல்படுத்துதல் அப்படின்னு இருக்கும். அந்த செயல்படுத்துதல் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஒரு 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.